ஹாய் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஹாய். ஆக்சுவலாக நாங்கள் வந்து பேக் பண்ணலை, பேக்கிங் வீடியோலாம் இல்லை. நாங்கள் போயிட்டு ரிட்டன் வந்துட்டோம். ஏன் அப்படின்னா பயங்கர ப்ராப்ளம் ஆகிடுச்சு, போக முடியல, பேபியை வந்து அலோவ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நாங்களே எவ்வளோவா கேட்டு பார்த்துட்டோம், விடவே இல்லை. ஏன்னா எக்ஸிட் சர்டிஃபிகேட்னு ஏதோ ஒன்று வாங்கணுமாம்மா, எனக்கு அப்புறம் என்னென்னு தெரியல. எக்ஸிட் பர்மிட் வாங்கணுமாம்மா தம்பிக்கு, தென் வந்து அதுக்கப்புறம் தான் போக முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் வந்து கிளம்பி எங்களுக்கு வந்து நைட்டு 1:30க்கு தான் ஃப்ளைட்டு. ஸோ வந்து இங்கே டிராஃபிக் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறனால நாங்கள் வீட்டிலேருந்து 8 மணிக்கு கிளம்பி நாங்கள் வந்து ஒரு 9:30 10 அந்த டைமுக்கு ரீச் ஆகிட்டோம். செக்இன்லேயே அவங்க சொல்லவே இல்லை. நாங்கள் எங்கள் பேக்கேஜும் கொடுத்துட்டோம். செக்இன்லேயே சொல்லாமல் நாங்கள் உள்ளே போய் இமிக்ரேஷனில் வந்து ஸ்டாப் பண்ணி கிட்டத்தட்ட 1 hour அங்கேயே நிற்க வச்சிட்டாங்க. தம்பியை வச்சுட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டோம். நிற்கவும் முடியல, அங்கே வந்து உட்காரதுக்கு எதுவும் கிடையாது. தம்பியை வச்சுக்கிட்டு நிற்கிறதே பெரிய கஷ்டமாயிடுச்சு. 1 hour அங்கேயே நிற்க வச்சு அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி நீங்கள் வேணால் போகலாம், உங்கள் பேபி அலோடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எக்ஸிட் பர்மிட் இல்லாமல் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அவங்க அப்போயே வந்து எங்களுக்கு ஒரு மணி நேரம் அவங்க வெயிட் பண்ணியிருக்கவே தேவையில்லை. அப்போவே முடியாதுன்னு சொல்லி எங்கள்கிட்ட அனுப்பிச்சி விட்ருந்தா கூட பரவாயில்ல. இங்கே வந்து செக்இன் பேக்கேஜில் கேட்டால் அது எடுக்க 2 hours ஆகும். நாங்கள் அந்த 2 hours அப்புறம் தான் வந்து பேக்கேஜ் வந்து ஆஃப் போர்டிங் பண்ணுற ப்ராசஸ்ன்னு சொல்லி இமிக்ரேஷனில் ஸ்கேன் பண்ணி பாஸ்போர்ட்டில் வந்து அந்த இதே அடித்து கொடுத்தாங்க. அது வந்து முன்னாடியே அவங்க பண்ணியிருந்துருக்கலாம், 2 hours கழித்து தான் பண்ணி கொடுத்தாங்க அதையும். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா 1.5 hour வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தான் பேக்கேஜ் வரும். நாங்கள் கிட்டத்தட்ட 11 o'clockலேருந்து எங்களுக்கு பேக்கேஜ் கையில் வாங்கும்போது மணி 3:30. மிஞ்சுனுக்கு வந்து பயங்கர சூடாயிருச்சு. ஏன்னா பேபி அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. அழுது டயர்டாகி தூங்கிட்டாங்க. நான் வந்து ஃபீட் பண்ணுற ரூமில் போய் நான் ஃபீட் பண்ணிவிட்டு வந்தேன். ஆனால் அழுது ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டாங்க. ரொம்ப வந்து டென்ஸ்ட் ஆயிடுச்சு 2 பேர்த்துக்குமே. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அவங்க பேக்கேஜ் கொடுத்தா நாங்கள் உடனே கிளம்பி கூட வந்திருப்போம். அவங்க கொடுக்காம அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது அப்படின்னாங்க. ஃப்ளைட்டோட டைம் மணி 1:15. ஆனால் வந்து வெதர் கண்டிஷனாக அவங்க வந்து 1:30க்கு 1:45க்கு எடுத்துட்டாங்க. பேக்கேஜ் வந்து அப்போயே அவுட் ஆகிடுச்சு. ஆனால் எங்களுக்கு எங்கள் கையில் கொடுக்கும்போது மணி 3:30. நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வரையில் மணி 4:45. 5 மணிக்கு தான் நாங்கள் வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் தூங்கினோம். ஸோ இவருக்கு ரொம்ப டென்ஷனாக அவங்களை திட்டிகிட்டே வந்துட்டார். அவ்வளோ கோவம் வந்துருச்சு. ஏன்னா ஆல்ரெடி இவர் ஏற்கனவே சூடாக இருந்தார். அவங்க ரொம்ப டிலே பண்ணவும் பயங்கரமாக அன்றைக்கி தான் வந்து மிஞ்சுனோட டென்ஷனை வந்து பார்க்க முடிஞ்சுது. பேபி ஆனால் இப்போ வந்து நான் ஃபோன் பண்ணி எப்படி பண்ணணும்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கும் ப்ரொசீஜரு. நான் எப்படி பண்ணணும், அதாவது இப்போ பேபி வந்து 2 monthsக்கு மேலே இங்கே இருக்கிறனால விசா அப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க. என்ன விசான்னு கேட்டால் நியூ விசான்னு சொல்கிறாங்க. நியூ விசாவில் போய் கேட்டால் விசா டைப்புன்னு போட்டு எல்லா கேட்டகரியும் போட்டிருக்காங்க. அதில் என்ன விசான்னு கேட்டால் அவங்களுக்கே தெரியல. ஸோ நான் வந்து மெயில் போட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். எவ்வளோ நாளைக்கு நாங்கள் வெயிட் பண்ண முடியும்? நாங்கள் வந்து அந்த டிக்கெட் ஆன் த ஸ்பாட்டில் அதே டைமில் ரீஷெட்யூல் வந்து பிளெயின் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே ரீஷெட்யூல் பண்ணணுன்னு எக்ஸ்ட்ரா 20,000 பே பண்ணி அதை ரீஷெட்யூல் பண்ணிட்டோம். இப்போ வந்து எங்களுக்கு 2 months தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து இப்போ என்னோடய விசாவே எக்ஸ்பயர் ஆயிரும். நான் அதையும் வந்து திருப்பி விசா அப்ளை பண்ணணும். தம்பிக்கும் வந்து விசா அப்ளை பண்ணணும். எங்களுக்கு இருக்கிறது 2 months தான். இப்போ இவங்களுக்கே தெரியலைங்கும் போது நாங்கள் என்ன பண்ண முடியும் இந்த சுச்சுவேஷனில்? ஸோ நாங்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஃபோன் கிட்டத்தட்ட நான் 20 times கால் பண்ணியிருப்பேன் FRROக்கு. அவங்க வந்து கேட்டுட்டு சொல்கிறேன், 5 நிமிஷம் கழிச்சு கால் பண்ணுங்கள், அரை மணி நேரம் கழிச்சு கால் பண்ணுங்கன்னு கேட்டுட்டு கடைசியில் அவங்க சொன்ன வேர்டு என்னென்னா மெயில் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ மெயில் பண்ணால் இது வரைக்கும் ரிப்ளை வரல. ஆனால் எப்போ ரிப்ளை வரும்னு தெரியாது. இப்போ இன்றைக்கி வரல அப்படின்னா நம்ம கால் பண்ணி கேட்டோம்னாலும் அவங்கள்ட்ட ரெஸ்பான்ஸ் அதே தான் இருக்கும். எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஆனால் எங்களுக்கு வந்து விசா எடுக்கிறதுக்கு ரொம்ப சீக்கிரமாக தான் எடுக்கணும். ஸோ ஒருத்தர் என்ன சொன்னாங்கன்னா ஏதோ ஒரு டைப் போடுங்க அப்படிங்கிற. ஏதோ ஒரு டைப் போட்டால் எப்படி நமக்கு வந்து பேபிக்கு விசா தருவாங்க? அதனால் நான் வந்து எல்லாமே ஃபில் பண்ணி அந்த ஒரு பேஜ் பிளாங்காக வச்சுருக்கேன். இல்லை அவங்களால எதுவும் நடக்கலை அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நேரில் தான் போய் கேட்டுட்டு வரணும், வேறு வழி இல்லை. பேபி வச்சுட்டு எல்லா பக்கம் போகிறதுக்கே எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்பவே ட்ரபிள் தான். பார்க்கலாம். மிஞ்சுன் வந்து how do you feel yesterday when we came back from airport? So much difficult. 5 hours we waited, for our luggage bag. So it was really tired. I was really tired. You have seen my face. So much tired and stressed. Everybody don't listen to me. So difficult.
கண்டிப்பாக யாருமே லிசன் பண்ண மாட்டாங்க. நம்ம அதெல்லாம் அவங்க வேலையை தான் பார்க்குறாங்க. ஸோ அது ஓகே தான். ஒரு பொண்ணு வந்து சொன்னாங்க, இது மாதிரி நான் ஆஃப் போர்டிங் ப்ராசஸ்னால தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இவர் கேட்ட கொஸ்டின் தான் ப்ராசஸ் அதிகமாகவே இருந்துட்டு போகுது. ஆனால் ஃப்ளைட்டு நீங்கள் லக்கேஜை பிளெயினில் வச்சுட்டிங்கன்னு சொன்னீங்க. ஆனால் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகி எதுக்கு 2 மணி நேரம் ஆகுது? அது ½ மேக்ஸிமம் 1 ஹவரில் நீங்கள் கொடுத்துருக்கலாம்ல. 1:30க்கு எடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு 2:30 மணிக்கு 2:30க்கெலாம் கொடுத்துருந்தீங்கன்னா எங்களுக்கு பரவாயில்ல, எதுக்கு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சிங்கன்னு கேட்டாங்க. அவங்களால எதுவுமே சொல்ல முடியல. ஸோ அதனால் அவர் திடீர்னு வந்துட்டார். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் என்ன போகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா எனக்கும் விசா வரணும், தம்பிக்கும் விசா வரணும். இதில் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனது எங்கள் மதர் இன் லாவும் ஃபாதர் இன் லாவும் தான். ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அவங்க வந்து பேபியை பார்க்கணும் ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து நிறைய டாய்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டு இப்போ நேற்று அதளவுக்கு நாங்கள் கொரியர் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வீடியோ காலில் தான் பேசினாங்க. அவங்களுக்கு தான் இப்போ ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. பேபி வேறு எப்போ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம்னு மெசேஜ் பண்ணி கடைசியில் அவங்களுக்கு தான் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இந்த மாதிரி சுச்சுவேஷன். ஏர்லைன் பார்த்திங்க அப்படின்னா கேத்தே பெசிபிக். ஸோ என்னோட ப்ரொனன்சியேஷன் வேறு மாதிரி இருக்குது, இவரோடது வேறு மாதிரி இருக்குது. இவர் சொல்லும் போது எனக்கு அது என்னன்னே தெரியல. ஸோ நாங்கள் புக் பண்ண ஏர்லைன் அதுதான். ஆனால் என்னைக்கோ கடைசி நேரத்துலையாவது நாங்கள் ஒரே விஷயம் பண்ணிக்க முடிஞ்சுது, ரீஷெட்யூல் பண்ண முடிஞ்சுது. அது எப்படின்னா அந்த இமிக்ரேஷன் இருந்த ஆஃபீஸில் வந்து அவர் சொன்னார், இது மாதிரி நீங்கள் உடனே ரீஷெட்யூல் பண்ணிடுங்க அப்படின்னு. அந்த பொண்ணுகிட்ட கேட்டதுக்கு நீங்கள் அடுத்த நாள் பண்ணுங்க அப்படின்னுச்சு. அடுத்த நாள் பண்ணால் நாமத்தை போட்டு போக வேண்டியது. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி நாங்கள் கேட்டதுக்கு நீங்கள் டேக் ஆஃப் பண்ணுறதுக்குள்ளே பண்ணணும்னு சொல்லி 1:15 தான் டைம் சொல்லி இருந்தாங்க. லேட் ஆனாலும் 1:45 கரெக்டாக நாங்கள் 1:15க்கு தான் ரீஷெட்யூலே பண்ணோம். ஜஸ்ட்டு வந்து ஃபியூ செகண்ட் இல்லை அப்படின்னா 1 lakh வந்து இப்படி போயிருக்கோம். 1 lakhங்கிறது நமக்கு பெரிய அமௌண்ட் இல்லைங்க. நம்ம வந்து ஒவ்வொரு தடவை நாங்கள் போயிட்டு வரும்போது அதனாலேயே நாங்கள் அதிகமாக போயிட்டு வரதை அவாய்ட் பண்ணுறோம். ஏன்னா ஒரு தடவை போனால் வந்து கம்ப்ளீட்டாக 3 பேருக்கு போகிறதுக்கே 1 lakh ஆகிடும். இப்போ ரிட்டன் 3 பேர் வரதுக்கு கண்டிப்பாக 1 lakh வேணும். ஸோ அதனால் வந்து ஆனால் 20,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் நாங்கள் ரீஷெட்யூல் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. எனக்கோ அந்த வந்து ஒரு 90,000 வேஸ்ட் ஆகாதில்ல. ஸோ அதனால் எப்படியோ அதை காப்பாற்றினதாவது அட்லீஸ்ட் அதாவது செய்ய முடிஞ்சதே அப்படின்ற ஒரு திருப்தி மட்டும்தாங்க இருந்துச்சு. முந்தானேத்து தான் போயிட்டு வந்தோம். நேற்று ஃபுல்லாக வந்து ஒரு செம்ம டயர்டாக இல்லாமல் வீடியோவும் எடுக்கலை. ஸோ அதனால தாங்க இன்றைக்கி போடுறோம். And how we will go 2 months later? 2 months later we go, no problem. சரிங்க, இந்த மாதிரி நீங்களும் வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கேட்டு நல்லா தெரிஞ்சுட்டு போங்க. எனக்கு சத்தியமாக தெரியாது இந்த மாதிரி எக்ஸிட் பர்மிட் அது இருக்குதுன்னு தெரியும் எனக்கு. ஆனால் வந்து இவருக்கு தான் வாங்கணும்னு நினச்சேன். இவர் வந்து இப்போ இந்தியாவில் வந்து வந்துட்டு போயிட்டுருக்காருல்ல, இவர் வந்து பர்மனெண்ட்டாக ஒரு 1 year 2 years இந்த மாதிரி விசா வாங்கியிருக்காரு. இவர் வந்து நான் இதுக்கு மேலே நான் அதிகம் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டே பண்ண மாட்டேன், இவர் வந்து கிளம்பி நான் வேறு பக்கம் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி போகும்போது இவருக்கு எக்ஸிட் பர்மிட் தேவைப்படும். எனக்கு அதுதான் தெரியும். தம்பிக்கு தேவைப்படும் எனக்கு சத்தியமாக தெரியாது. தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நான் அப்ளை பண்ணியிருந்திருப்பேன். அந்த டைம்லேயும் இதே ப்ராப்ளம் தான் வந்திருக்கும். பட் எல்லாம் அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சிருக்கும். நான் கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணியிருப்பேன் டிக்கெட்டாவது முன்னாடியே. இந்த மாதிரி ட்ரபிள் ஆகிருக்காது. ஸோ மேபி இது என்னோட அறியாமைன்னு கூட சொல்லலாம், நான் தெரியாமல் பண்ண மிஸ்டேக்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் கவனமாக இருங்க. ஸோ அதுக்காகவே தான் இந்த வீடியோ. பை பாய். இன்டர்நேஷ்னல் மேரேஜ் இஸ் ஸோ டிஃபிகல்ட். ஆமாங்க, நிறைய பேர் வந்து நானும் இன்டர்நேஷ்னல் மேரேஜ் பண்ணணும்னு சொல்கிறீங்களே. ஸோ எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன், வெரி டிஃபிகல்ட்டு. கம்மன் அந்த ஃபாரின் கண்ட்ரிலே போய் செட்டில் ஆயிருங்க. எதுவுமே டிஃபிகல்ட் இல்லை, இங்கிறது எல்லாமே டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதையும் நான் சொல்லிடுறேன் ஹானஸ்ட்டாக. நம்ம லீகலாக ஒவ்வொரு ப்ரொசீஜர் போகும்போதே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 2 to 3 days வெயிட் பண்ணணும். அது கூட வெயிட் பண்ணுறது கூட பரவாயில்ல, நமக்கு அந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்காது. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் எதுவும் வந்தாலும் நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசித்து முடிவு பண்ணுங்கள். பாய்.